என்னக்கா என்ன தூங்கலையா? போய் தூங்கு போ. சிவா, டேய் இங்க பாரு, மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியாடா? மா, என்னடி? இங்க வந்து பாரு. இரு வரேன். மா வரேன். எதுக்கு அழற? சொல்லுடா. என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? என்னப்பா சிவா, என்ன ஆச்சு? குடிச்சிருக்கானா? அக்கா ஊர்ல தப்பு தப்பு பேசுறாங்க. என்னப்பா சொல்ற? புரியலையே. அது மேல் தெருல ஆட்டோ ஓட்டுறான்ல. ஆட்டோ ஓட்டுறானா? அதாம அது மேல் தெரு பையன். அதான் ஆட்டோ ஓட்டுறான்ல. யாரு? மா, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், நீ உள்ள போமா. என்ன சொல்றான்டி அவன்? உனக்கு ஏதாவது புரியுதா? நீ போமா, நான் பாத்துக்கிறேன். கேட கெட்டு போங்க. எங்க நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கேட்க போறீங்க? டேய் டேய், எழுந்து வா. வா சொல்றல்ல, வா, எழுந்து வா. வா, உள்ள போய் படு. பாத்துடா. வா உட்காரு. பாத்து. என்னாச்சுடா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அக்கா, யார் யாரையும் நம்புற, என்ன நம்ப மாட்டியாக்கா? ஆட்டோக்காரெல்லாம் நம்புற, என்ன நம்ப மாட்டேன். ஏய், உனக்கு எரியுதுடா பரம்பு. சும்மா விட்டு நினைக்கிறியா? பாரு, நாளைக்கு வரண்டா. ஏய், ஒரு காமிக்கிறான் யாருன்னு நாளைக்கு. அம்மா கமலா, அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர சொல்லியிருக்கேன். பேசி முடிச்சிடலாம்ல? நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். என்னம்மா, உனக்கு சம்மந்தம் தானே? இங்க பாருமா, நான் சொல்றது கேளு. பூங்குடி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்றோம். உன் வாழ்க்கை நல்லா இருந்தா தான் எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். புரிஞ்சுக்க. இனிமே உன் முடிவில் தான் இருக்கு. புரியுதா? சரிம்மா, அடுத்த வாரம் மாப்பிள்ளைய வர சொல்லிடலாம். அப்புறம் என்ன சாப்பாடு? என்னடா இந்த ஆட்டோ நம்ம ஏரியா பக்கமே நீ? இது அவனுக்கு இதான்டா மாப்பிள்ளை வேலையே. ஏய், நீங்க என்னடா பண்ற? கிளம்புடா கிளம்புடா. ஏய் போடாங்கறல, போடா. ஏய், நான் பாக்குற, போடா. ஆமா கிளம்புடா. ஏய், உன்கிட்ட எத்தனை வாட்டா சொல்றது? இந்த ஏரியாவில் பார்த்தவன சாவடி அடிப்பேன், போடா. ஆமா, சாவடி அடிப்பேன். ஏய், அவன் அடிக்கணும், என்ன அடிக்கிறான்? பேசிட்டு இருக்கல. அடுத்த வாட்டி உன இந்த ஏரியாவில் பார்த்தேன், ஒன்னையும் ஓட்டாவையும் சேர்த்து கொளுத்தி விடுவேன். ஆமா, கொளுத்தி. ஓகே, சரி சரி, கிளம்புடா. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? கிளம்புடா. ஏய் கிளம்புடா. இரு மச்சான், நான் சொல்றேன்.
டேய் நந்தமாக நாக்கு பூச்சி சொன்னா கேட்க மாட்டேன். கிளம்புடா கிளம்புடா போடா. கிளம்புடா. ரெண்டாவது இந்த மூஞ்சி நாங்க பார்க்கவே கூடாது. போடா போடா ஓடுற போடா. போடா அந்த பயம் வரும்போக்கு. ஆமாச்சான் போலாம். ஹலோ, என்னடி கடைக்கே வரல? கடை லீவ் விட்டதுலேருந்து வரவே மாட்டேன்ற. அப்போ வரம் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கோ? கொஞ்சம் வாய் உன்னை நேர்ல பார்க்கணும். இப்ப வா. ஆமா. ஏய், என்னால வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வாயேன். ஏய், இங்க ஒரு சீரியஸான மேட்டர்டி. நீ வந்தாதான் ஏதாவது சொல்லி சால்வ் பண்ண முடியும். எனக்கு இங்க பெரிய பிரச்சனை தெரியுமா? ப்ளீஸ் வாயேன். உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. இல்ல, நான் வரல. ஏய், என்னால தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய், நீ கண்டிப்பா வந்துதான் அவனும் சொல்றேன்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். நீ நேர்ல வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, வர வை. என்னம்மா யாரு போன்ல? என்னோட கடையில வேலை பாக்குற ஃப்ரெண்டுமா. ஓ, அவசரமா வர சொன்னா. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா கல்யாண பொண்ணு எங்கேயும் வெளியில போக கூடாதுமா. ஏதோ பிரச்சனைன்னு கூப்பிடுறேம்மா. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரி, போனமா வந்தமான்னு இரு. சீக்கிரம் வந்துரு. பூங்கடி போய்தான் ஆகணுமாம்மா. சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. கவே கவே, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். கவிதா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். ஏமாமா, கவிதா நான் தானே இட்டு போவேன். உனக்கு எதுக்கு பேசுறமோ? என் பொண்ணை நானே அழைச்சிட்டு போறேன். ஏன், என்னாச்சு? அந்த ஆட்டோக்கார பையன் கூட உங்க அக்கா சுத்திட்டு இருக்காப்பா. ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு சரியா வராது. என் அக்கா ஒன்றும் அவன் பின்னாடி சுத்தல. அவன் தான் என் அக்கா பின்னாடி பிரச்சனை பண்ணி சுத்திட்டு இருக்கான். சும்மா தெரிஞ்ச போல சொல்லாதீங்க. இங்க பாருப்பா, அவன் மேல திருப்பையன். என்ன, இந்த காதல்லாம் சேராது. இந்த பிரச்சனையில என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. உங்க அக்காவை கண்டிச்சு வை. அம்மா வா, நம்ம கிளம்பலாம். சரிப்பா. ஹலோ அண்ணா, நான் சிவா பேசுறேன். சொல்லுப்பா. அக்கா வந்திருக்காங்களாண்ணா? இல்லையாப்பா, ஒரு வாரமா சரியா கடைக்கு வரதே இல்லையாப்பா. நானே உனக்கு கால் பண்ணி பேசலாம் தான் நினைச்சேன். ஏன்பா, எதனா பிரச்சனையா? அண்ணா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. நான் தான் போவேனான்னு சொல்லியிருந்தேன். தான் வந்தாங்களான்னு. இல்லப்பா, வரல. சீக்கிரமா கடைக்கு வர சொல்லுப்பா. சரி சரி சிவா. வேலைக்கு போகலன்னா அப்போ அக்கா வேற எங்க தான் போயிருப்பா? பாப்பலாம். இனி நீ வாழ போற இடம் இதுதான். பாப்பலாம். ஏன் தயங்குற? பாத்துக்கலாம். வா, நான் பாத்துக்கிறேன். இதான் நம்ம வீடு. உள்ளவா. டேய், அங்கே நில்றா. யாருடா இவன்? நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு இவளை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க.
முதல்ல அவளை வீட்டுக்கு போ சொல்லு. அக்கா டேய் சும்மா இருடா. மா நீ உன் வீட்டுக்கு கிளம்பா. அவ எதுக்கு வெளியே போனோம்? அவ என் பொண்டாட்டி, அவ இங்கதான் இருப்பா. யாரு யாருக்கு பொண்டாட்டி? குர்ரி போன. டேய் உன் மனசுல என்னடா நினைச்சு இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க? முதல்ல இந்த பொண்ணை வெளியே போக சொல்றா. இந்த பாருங்க, எல்லா கட்டையும் எடுத்து ஒரே சைஸா வெட்டி வைங்க, சரியா? அதோ அந்த கட்டை இருக்குல்ல, அதை நான் சொல்றது புரியுதுல? பாருங்க, பாத்துக்கோங்க. சொல்லுமா. என்னங்க எங்க இருக்கீங்க? நம்ம மரக்கல்ல தான் இருக்கோம். இவ யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரம் வாங்க. டேய் இந்த பொண்ணை பாருடா, உன்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? இப்பவே இவளை வெளியே அனுப்பு, இல்லைன்னா இதே இடத்துல நான் என் உயிரை மாச்சுக்குவேன். நீயே சொல்லுடா. நீ ஏமா சாகணும்? அக்கா நீயாவது புரிஞ்சுக்கோ. ஏன் அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அவகிட்ட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. ஏண்டா எங்களை விட இவ ரொம்ப முக்கியமா போயிட்டால? உன்னை சாத்தடி. பூங்கொடி என்ன நம்பி வந்திருக்காக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. விட்றா. என்னங்க நீங்க? அறிவில்ல, வீட்டுக்கு வந்த பொண்ணை விளக்க மாத்த வச்சிருக்கிற. ஏங்க புத்தி கத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நம்ம பொண்ணு வாழ்க்கை, அத பத்தி கொஞ்சம் கூட பேசாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இதுக்காங்க உங்களை போன் போட்டு வர வச்சேன். பார் தம்பி, லவ் பண்ணணும்னா எங்ககிட்ட சொல்லணும். அப்பதானே நாங்க ஏதாவது முடிவு எடுக்க முடியும். என்ன தம்பி நீங்களும் புரியாம பேசுறீங்க? அப்ப என் பேத்தியோட நிலைமை? அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா, உங்க ஆசையை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நானே ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து பெரியவங்களை பார்த்து பேசி கல்யாணமே பண்ணி வச்சிருப்பேனேம்மா. சரி நீ வீட்டுக்கு போமா, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போமா, போ. நானே வீட்டுக்கு வந்து பேசுறேன். பயடமா போமா, கண்டிப்பா நான் வருவேன். என்ன மாப்பிள்ளை இது? இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.